जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் தொடர்கிறது. ஜன்மாப்படி வாய்த்த ஒரு சமயாச்சாரத்தில் இருந்து கொண்டே வேறொரு சித்தாந்தத்தில் முன்னேற முடியும் என்பது வெறும் பாசிபிலிட்டி தானா? யதார்த்தத்தில் அப்படி காட்ட முடியுமா? காட்டினால்தானே நம்பிக்கை வரும். காட்ட முடியும். ஏவி கோபாலாச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார். குறிப்பு, தற்போது மறைந்து விட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயப்படிதான் எல்லாம் செய்து வருகிறார். வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குமே கூட நிறைய தொண்டு செய்து வருகிறார். நல்ல பாண்டித்யம் உள்ளவர். வித்வத் சதசுகள் நடத்துகிறார். ஆனாலும் நம்முடைய சங்கர ஆச்சாரிய பாஷ்யங்களிலும் அத்வைதத்திலும் அபாரமான பற்று வைத்திருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷனோடு நெருங்கி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அண்ணா என்கிறவர் வைதிகாச்சாரங்களின்படியே அனுஷ்டானம் செய்து வருகிறார். இங்கே வர ஆரம்பித்திருக்கிற வெள்ளைக்காரர்களையே பார்த்தால் சர்ச்சுக்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிரைஸ்டிடம்தான் நிறைந்த பக்தி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அத்வைத வேதாந்தத்திலேயே விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கன்வர்ஸாக இந்த ஸ்மார்த்த மடத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறபடி ஆச்சார அனுஷ்டானங்களை நன்றாக செய்து கொண்டே என்னிடம் அபிமானம் மரியாதையும் ஆச்சாரியாளிடம் பக்தியும் செலுத்தி கொண்டே, ஆனாலும் என்னிடமே நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு அத்வைதத்தை விட பக்தி தான் பிடிச்சிருக்கு, அம்பாள் பூஜை தான் பிடிச்சிருக்கு, அவளே அத்வைதமாக ஐக்கியம் பண்ணி கொண்டு விடுகிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம், உன் பக்தி தான் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதுவும் எந்த ஒரு சமயாச்சாரமும் ஒரு தனி மனுஷரின் சித்தாந்தத்துக்கு பாதகமாக செய்து விடவில்லை என்பதற்கு நிரூபணமாகிறது. இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இதுவரையில் நான் தத்துவம் என்பதை தனிப்பட்ட தெய்வ உபாசனையோடு சேர்க்காமல் பிரித்தே பேசி வந்திருக்கிறேன். நம்முடைய மதத்திலோ பிலாசாபிக்கலாக இருக்கிற தத்துவ சித்தாந்தத்தோடையே தியோலாஜிக்கலாக வருகிற விஷயமான மூர்த்தி உபாசனையும் சேர்ந்திருக்கிறது. இங்கேயும் பூர்வாச்சாரப்படியே ஒருவன் ஜென்மாவை பொறுத்து செய்ய வேண்டும் என்றால் ஜாஸ்தி மோதல் ஏற்படும் போல் இருக்கிறது. அதாவது விசிஷ்டாத்வைதி என்கிறவன் வெறும் பிலாசபியாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு பரமாத்மா தான் ஜீவாத்மாவின் அந்தர்யாமியாக உள்ளே புகுந்து ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது. ஜீவனானவன் முக்தியிலும் கூட அதோடு ஒன்றாக போய்விடாமல் தான் அதன் ஒரு அம்சமே என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு அதன் ஆளுகைக்கு கீழே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொதுப்படையான ஒரு பரமாத்மாவோடு நிறுத்திவிடவில்லை. அந்த பரமாத்மா விஷ்ணுதான், சிவன் இல்லை. அவனுக்கு இன்ன நிறம், இத்தனை கை, அவனுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாமும் சொல்கிறான். இப்படியே சைவ சித்தாந்தியும் இன்னொரு தத்துவ சாஸ்திரத்தை சொல்கிறான். அது விசிஷ்டாத்வைதத்தை விட அத்வைதத்துக்கு கிட்டே போகிறது. என்றாலும் இதிலும் அத்வைத ஐக்கியம் இல்லை. இவனும் பெயரே சைவ சித்தாந்தம் என்று இருப்பதற்கேற்ப பொதுவாக ஏதோ ஒரு பரமாத்மா என்று சொல்லாமல் அவர் சிவன் என்ற மூர்த்திதான், விஷ்ணு இல்லை, அவர் இப்படி இப்படி இருக்கிறார், அவருக்கு ஆராதனையாக ஓயாமல் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான். அத்வைதி அந்த பரமாத்மாவை வித்தியாசம் இல்லாமல் எல்லா மூர்த்திகளிலும் உபாசிக்க வேண்டும் என்றிருந்தாலும் நடைமுறையில் அத்வைதிகளான ஸ்மார்த்தர் குடும்பங்களில் எத்தனையோ தலைமுறையாக சிவபூஜை தான் பண்ணுவது, விஷ்ணுவுக்கான சாளகிராம பூஜை தான் பண்ணுவது, அம்பாளுக்கான ஸ்ரீவித்யா பூஜை தான் பண்ணுவது என்றெல்லாம் வந்திருக்கிறது. கேள்வி என்னவென்றால், எந்த சித்தாந்தமானாலும் உன் நம்பிக்கைப்படி வைத்துக்கொள்ளு, அதற்காக குலாச்சாரத்தை மாற்றாதே என்று சொன்னீர்கள். சரி, ஆனால் நமக்கு மூர்த்தி உபாசனை, இஷ்ட தெய்வம் என்பதும் முக்கியமாயிருக்கிறதே. நம்முடைய மதத்தில் இத்தனை தெய்வங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் புராணம், ஸ்தோத்திரம், க்ஷேத்திரம் என்று வைத்திருப்பதால் அவற்றில் ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒன்றில் விசேஷ பிடிப்பு ஏற்படுகிறதே. இப்படி இருப்பதில் நான் விசிஷ்டாத்வைத வைஷ்ணவனாக பிறந்தாலும் எனக்கு அத்வைதத்திலும் சிவனிடத்திலுமே பிடிப்பு இருக்கிறதென்றால்
உங்கள் உபதேசப்படி அத்வைதத்துக்காக விசிஷ்டாத்வைத பூர்வாச்சாரத்தை விட வேண்டியதில்லைதான் என்று பார்த்தால் இதுவே என் பக்தி உபாசனையில் குறுக்கே வந்து மோதுகிறதே. எனக்கு சிவனிடம்தான் சுவாபாவிகமான பக்தி என்றாலும் விஷ்ணுவை அல்லவா பூஜை பண்ணியாக வேண்டியிருக்கிறது. எந்த கர்மவானாலும் சித்தாந்த அனுபவத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு பிரயோஜனமாகிறது என்று மனசை சரிப்படுத்தி கொண்டு செய்கிறது போல விஷ்ணுவை வைத்து பூஜை பண்ணினால் அது சிவ பூஜைதான் என்று மனசை எப்படி சமாதானப்படுத்திக் கொள்வது என்று கேட்டால் என்ன பதில்? அல்லது சைவராக பிறந்த ஒருவருக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி என்று அவர் இதே போல கேட்டால் என்ன சொல்வது? ஸ்மார்த்தர் ஒருவர் சிவபூஜைதான் அகத்தில் இருந்து வந்திருக்கிறது, எனக்கு அம்பாளின் ஸ்ரீசக்கர பூஜையில் தான் ஈடுபாடு இருக்கிறது, அல்லது முருகனிடம்தான் தன்னால் பக்தி வருகிறது, நான் என்ன பண்ண என்று கேட்டால் என்ன செய்வது? பூர்வீகர் ஆச்சாரப்படிதான் செய்ய வேண்டும் என்பதை மாற்றி சொல்லலாமா? இல்லாவிட்டால் இவர்கள் ரொம்பவும் மனசு நொந்து கஷ்டப்படுவார்கள் போலிருக்கிறதே. இவர்கள் நாஸ்திகர்களாக போகவில்லை, பூஜை பண்ண மாட்டோம் என்று சொல்லவில்லை. நம் மதத்திலேயே சொல்லியிருக்கிற சுவாமிகளில் ஒன்றைத்தான் பூஜிக்க ஆசைப்படுவதாக சொல்கிறார்கள். இவர்களை என்ன குலத்தில் ஈஸ்வரன் பிறப்பித்ததால் இவர்கள் அதில் முன்னே இருந்தவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லலாம் என்றால், அதே ஈஸ்வரன் தானே இவர்களுக்கு தன்னுடைய வேறு ஒரு மூர்த்தியில் விசேஷ பக்தியை உண்டு பண்ணியிருக்கிறான். ஆகையால் கர்மா, பக்தி, ஞானம் என்று வருகிற மூன்றில் மற்ற சாஸ்திர கர்மாக்களை பூர்வாச்சாரப்படி பண்ணு, பக்தி கர்மாவான பூஜையை மட்டும் உன் இஷ்ட தேவதைக்கே பண்ணப்பா. ஞானம் என்ற சித்தாந்த சமாச்சாரத்தை தான் முன்னேயே சொல்லியாச்சு என்று பதில் சொல்லிவிடலாமா? இதுவும் சமாதானப்படமாட்டேன் என்கிறது. மற்ற சாஸ்திர கர்மா, பக்தி கர்மா என்று பிரிக்க முடியாமல் சேர்த்து பிசைந்தல்லவா வைத்திருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான சந்தியாவந்தனத்தில் கூட ஒருத்தர் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றால் இன்னொருத்தர் ஈஸ்வர சப்தம் சிவனை ஞாபகமூட்டுகிறதே என்பதால் ஈஸ்வரன், பகவான் என்ற இரண்டும் ஒரே பரமாத்மாவைத்தான் சொல்கிறதென்றாலும் மகாவிஷ்ணுவின் பிரீத்திக்காகவே என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஈஸ்வர என்கிற இடத்தில் பகவத் என்கிறார். சைவனாக பிறந்து விஷ்ணு பக்தி பண்ண வேண்டும் என்றிருக்கிற ஒருவனுக்கு கேசவ, நாராயண என்று சொல்லிக்கொண்டு நாமத்தை குழைத்து போட்டுக்கொண்டால்தான் மன நிறைவு இருக்கலாம். இவனை விபூதிதான் இட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் சிவ பஞ்சாட்சரம் சொல்லித்தானே அதை குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். சிகை, சூத்திரம் ஆகியவற்றோடு புன்றம் என்று நெற்றிக்கிட்டுக் கொள்வதிலும் பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்றிருப்பதால் தெய்வத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று வைத்து கொண்டால் அது ஸ்வபாவமான பக்திக்கு இடையூறாக ஆகிறதே. இப்படியாக வெளிச்சின்னம், நேராக பக்தி, பூஜை இல்லாத வைதீக காரியம் இவற்றிலெல்லாம் கூட பூர்வீகர்களின் சம்பிரதாயத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ள ஏதோ ஒரு தெய்வத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதே. அதனால் நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வாபஸ் பண்ணிவிடுகிறேன். பூர்வாச்சாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ எப்படியும் பகவானை நம்புகிறாய், அவனை மனசார ஒரு ரூபத்தில் உபாசிக்க வேண்டும் என்று தாபப்படுகிறாய். அதனால் உன்னை அவனே பார்த்து கொள்வான். பூர்வீகர் ஆச்சாரத்தை பற்றி கவலைப்படாதேயப்பா என்று சொல்லிவிடலாமா? இதுவும் நிம்மதி படமாட்டேன் என்கிறது. எங்கே கட்டறுத்து கொண்டு போகலாம் என்று ஜனங்கள் ஒரே இந்திரிய ஆட்டத்திலும் நாஸ்திகத்திலும் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே ஏதோ கொஞ்சம் தர்மம், பக்தி, ஆத்மார்த்தமான தத்துவம் என்று நாட்டம் உள்ளவர்களையும் குல வழக்கத்திலிருந்து அவிழ்த்து சுதந்திரமாக விடுவதென்றால், இப்போது நல்ல லட்சியத்துக்காகவே இவர்கள் சுதந்திரம் கேட்டாலும் அப்புறம் இதன் பழக்கத்தாலேயே மற்றவற்றிலும் சுதந்திரமாக தறிகெட்டு போக ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுவது என்று இருக்கிறது. அநேக இடங்களில் இப்படி நடந்தும் இருக்கிறது. பக்தி, தர்மம், தத்துவம் என்ற அபிலாஷைகள் இருக்கும் மற்ற ஜனங்களும் இவர்களை பார்த்து இவர்கள் குலாச்சாரத்தை விடுகிறார்கள் என்பதால் தாங்களும் விடலாம் என்பதற்கு தானே ஊக்கம் பெறுவார்கள். இதையெல்லாம் பார்த்தால் பகவானே என்ன சொன்னார்? ரொம்ப நிர்தாட்சண்யமாகத்தானே சொன்னார். அப்படித்தான் நாமும் குலாச்சாரத்தை ஒரு நாளும் விடப்படாது என்று சொல்லிவிடுவோம் என்று தோன்றுகிறது. குலதர்மம் என்பதற்காக யுத்தம் பண்ணி பிதாமகர், பந்து, மித்திரர்களையெல்லாம் கொல்லுவதாவது என்று வில்லை போட்டுவிட்டு உட்கார்ந்த அர்ஜுனனிடம் பகவான் இப்படித்தானே சொன்னார். உனக்கு சாஸ்திரம் இந்த ஸ்வதர்மத்தை தானே கொடுத்திருக்கிறது. ஒரு பிராமணனிடம் போய் நான் சண்டை போடு என்று சொல்வேனா?
உன்னை ஈஸ்வரன் சத்திரியனாக படைத்திருக்கிறானோ இல்லையோ, அப்படியானால் அந்த குலாச்சாரப்படிதான் நீ பண்ண வேண்டும் என்றே அர்த்தம். அதன்படி பண்ணினால் குலமே போயிடும், குலஸ்திரீகள் பாழாய் போவார்கள் என்றெல்லாம் நீ அழுது அடம் பண்ணி பிரயோஜனமில்லை. பலனை பார்க்காதே. ஈஸ்வரன் இப்படி ஜன்மா கொடுத்தான் என்றால் அதற்கு சாஸ்திரம் எந்த வழியை காட்டுகிறதோ அப்படித்தான் போகணும். மற்றவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறோமே என்று பார்க்காதே. அல்லது உனக்கே இதனால் கஷ்டம், மனவேதனை, கில்ட்டி கான்ஷியஸ் இருந்தாலும் இதுகளையும் பார்க்காதே என்று இப்படி சொல்லிக்கொண்டே போய் இதற்கெல்லாம் மேலாக உன் பிராணனே போகிறதா, போகட்டும், ஸ்வதர்மத்தின்படியே இருந்து கொண்டிருந்தால் அதற்காக செத்தாலும் மேல். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக என்று ஒரே முடிவாக சொல்லிவிட்டார். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर